வாழியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றனும் நீதியும் நிலவுக என்று நெடுவாளினை ஏந்தியது போல தன் காட்சியலம்பை ஏந்தி நின்று மாடக்கூடல் நகராம் மதுரையின் பதினை நீதி கேட்ட கண்ணகி பிரிந்து நாங்கள் அறிந்த வகையில் முதல் பெண் வழக்கறிஞர் அவர்தான். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி வழக்கறிஞர் திருமதி பானுமதி அவர்கள் உரைத்து உரையாற்றுவார். இந்த அரங்கத்தில் இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா பழ நெடுமாறன் அவர்களையும், விலங்கொடித்து தன் வரலாறு நூலை எழுதிய கவிஞர் காசியனந்தன் அவர்களையும், இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற தோழர் தொல் திருமாவளவன் அவர்களையும், ஐயா பழக்கருப்பையா உள்ளிட்ட இந்த அரங்கில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நூல் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கருத்துக்கள் சொல்லணும்னு சொன்னா அது வகுப்பெடுப்புற மாதிரி ஆகிடும். ஐயாவுடைய தன் வரலாறு நூல் என்பது ஐயாவுடைய வரலாறு அல்ல, தன் வரலாறு அல்ல. தமிழீழ மக்களின் 65 கால விடுதலை போராட்ட வரலாறு, அறப்போராட்ட காலகட்டத்தின் வரலாறு, ஆயுத போராட்ட காலகட்டத்தின் வரலாறு. அந்த வரலாற்றில் ஒரே ஒரு சொல் நான் கூற விரும்புகிறேன். இந்த நூலில் இருந்து திரு அரியநாயம் அவர்கள் கவிஞர் ஐயாயிடம் கூறியதாக, தொலைத்த விடுதலையை தேடிக்கொண்டிருக்கிறோமடா தம்பி என்று கூறினார் என்று. இன்றும் தொலைத்த விடுதலையை நாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஐயா அவர்களுடைய தன் வரலாறு என்பது 2009 மே 18க்கு பின்னர் வரலாறு எழுதப்படவில்லை, நின்றுவிட்டது. ஐயா அதோடு நிறுத்திட்டாங்க. ஏன் 2019 2009 முள்ளிவாய்க்கால் முற்றத்தினுடைய அந்த இழப்பிற்கு பின்னர் இந்த வரலாறு தொடரவில்லை. ஏன் தொடரவில்லை? அதற்கு பிறகு 15 வருஷம் ஆயிட்டு ஐயா இருக்காங்க. ஏன் ஐயா அந்த தன் வரலாறை எழுதவில்லை? ஐயா அந்த விடுதலை போராட்டத்தின் நிகழ்வோடு தன்னுடைய வரலாற்றை நிறுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இந்த நூல் நமக்கு சொல்லும் பாடம். தொடர வேண்டுமா வேண்டாமா? 2009 நிறுத்தப்பட்ட வரலாறு. இந்த விடுதலையை எப்படி நாம் மீண்டும் தொலைத்த விடுதலையை தேடுவது? எங்க தேடுறது? தொலைத்த இடத்தில் தானே தேடணும். எங்கே தொலைத்தோம் என்றால் ஈழத்தில் தானே தொலைத்தோம். ஈழத்தில் தானே அதை தேடணும். அதைத்தான் ஐயா அவருடைய வரலாற்று பூர்வமாக உணர்ச்சிகரமாக இந்த நூலை எழுதி நிறுத்தி இருக்கிறார். வரலாறு தொடர வேண்டும். வெற்றி பெற்று விட்டோம் என்று கூறிய ராஜபக்சே, இந்த மண்ணை மீட்டு விட்டோம் என்று கூறிய ராஜபக்சேக்கள் இலங்கை மண்ணை சிங்கள மக்களுக்கான, அந்த சிங்கள தேசிய இன மக்களுக்கான மண்ணை விற்றுக் கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? அவர்கள் ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. ஏன் அதற்கு பிறகு மக்கள் போராடவில்லை என்றால், அங்கு ஒரு தேச துரோக சட்டத்தை உருவாக்கி தேச விடுதலையை கோரினால், தேச விடுதலையில் பங்கேற்றால், அதற்கு ஆதரவு அளித்தால் அந்த சட்டம் பாயும், கைது செய்யப்படுவீர்கள், குடியுரிமை மறுக்கப்படும், சொத்துக்கள் அபகரிக்கப்படும். அப்படி அச்சுறுத்திதானே தமிழக மக்களை வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் மக்களுடைய எங்களுடைய நிலத்திற்காக போராடினால் தேச துரோகம், தீவிரவாதம். நீங்கள் அந்த மண்ணையை சீனாவுக்கு விற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அது தேச துரோகம் இல்லையா? யார் கேட்பது? இன்னும் கொஞ்ச நாள் போதால் இலங்கையில் சீன தேசிய இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இலங்கை 3 தேசிய இன மக்களை கொண்டிருக்கும். இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு சென்றபோது அதை விரட்டி அடிக்க விடுதலை புலிகள் இருந்தார்கள். இந்திய விடுதலை அமைதிப்படை விரட்டி அடிக்கப்பட்டது, இந்தியாவிற்கு திரும்பி வந்தது. இன்றைக்கு இலங்கை ஆட்சியாளர்களால், சிங்கள ஆட்சியாளர்களால் சீனா வந்திருக்கக்கூடிய சீனாவை விரட்டி அடிக்க முடியுமா? யாரை வைத்து விரட்டி அடிப்பீர்கள்? நல்ல நல்ல விலைக்கு வாங்கி ஆக்கிரமித்து சிங்கள பகுதி முழுமையுமே சீனாவிடம் செல்லாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அப்ப யாரை கூப்பிடுவீங்க? சிங்கள ஆட்சியாளர்கள் யாரை கூப்பிடுவார்கள்? இந்தியாவையா, அமெரிக்காவையா, ரஷ்யாவையா,
பாகிஸ்தானியா? யாரை அழைத்து சீனாவை விரட்டினீர்கள்? அதற்கு ஒரே தீர்வுதான் இருக்கிறது. மீண்டும் தமிழீழத்தில் விடுதலை புலிகள் தலைமையில் ஈழம் அமைந்தால் அவர்கள் சிங்கள தேசிய இனத்தையும் காப்பாற்றுவார்கள், சீன மக்களையும் விரட்டி அடிப்பார்கள் என்பதை எதிர்காலத்தில் வரலாறு சொல்லும். இதை உணர்ந்து கொள்ளாமல் சிங்கள தேசிய இன மக்கள் தமிழீழ மக்களை கொண்டு படித்த ஆனந்தத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். மீண்டும் வரலாறு தொடர வேண்டும். யார் தொடர்வது? ஈழ மக்களா? அடிமைத்தனமாக சிங்கள ராணுவத்தின் கீழ் ஊமைகளாக ஏதுமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழ மக்கள் எப்படி தொடர முடியும்? இங்கே அருகில் இருக்கிறோம், தமிழ்நாடு, 8 கோடி மக்கள். இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கூட தேசிய இன விடுதலை சிந்தனை இல்லாமல் கார்ப்பரேட் அரசியலில் மூழ்கி, முதலாளித்துவ அரசியலில் மூழ்கி, ஒன்றிய அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்கலாமா என்கின்ற ஒரு பகுதி மக்களும், இல்லை இல்லை எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற ஒரு பகுதி மக்களுமாக பிரிந்திருக்கிறார்கள். பிரிந்து எங்களுக்கான உரிமை வேண்டும் என்று சொல்லுகின்ற அணியில் இருக்கக்கூடிய ஆக பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட விளிம்பு நிலை வேட்பாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் உள்ளிட்ட கட்சி அல்லது இடதுசாரி கட்சிகள் அத்தனையுமே ஒரு விஷயத்தை முழுமையாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. தேசிய இன விடுதலையை நீங்கள் ஆதரித்து தமிழ்நாட்டின் தேசிய இன விடுதலையும் நீங்கள் முன்னெடுத்து சென்றால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, எதிர்காலத்தில் இந்த அரசியல் நாம் செய்ய முடியும். அப்படியான ஒரு அரசியலை நாம் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அரங்கத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். எதிரில் யார் இருக்கிறார்கள்? இன்றைக்கு சர்வதேச அரசியலில் 2 அணி. ஒரு அணி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அணி, இன்னொரு அணி உலகம் முழுமையுமே வலதுசாரிகளாக, கார்ப்பரேட்டுகளுக்காக, பணக்காரர்களுக்காக, உலக பெரும் முதலாளிகளுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அணி. அவர்கள் தான் இன்றைக்கு ஆக பெரும்பான்மையினர். ஆக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அவர்கள் ஈழத்தில் ஒரு சோசலிச ஜனநாயக தமிழ் தேசிய தமிழீழம் அமைவதை கண்டிப்பாக விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் 22 நாடுகள் சேர்ந்து ஈழத்தை வைத்தார்கள். கார்ப்பரேட் அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும் முதலாளித்துவ அரசியல் தான் அழித்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அமைக்கவிருந்த தமிழ் தேசம் என்பது சோசலிச குடியரசு, தமிழ் தேசிய சோசலிச குடியரசு. அந்த வார்த்தை எப்படி எங்கள் அரசு அமையும் என்று அவர் கூறியதின் வார்த்தை தான் உலகம் முழுமையும் சேர்ந்து அவர்களை அளித்தது. ஆனால் அதை நாம் இன்னமும் விட முடியாது. மீண்டும் அதே அரசியல் தான் நமக்கு. தமிழ்நாட்டிலும் தமிழ் தேச விடுதலைக்கான ஒரு அரசியல், தமிழ்நாடு தன்னாட்சி அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு அரசியலை நாம் கட்டாயம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படியான ஒரு தன்னாட்சி அதிகார அரசியலை நாம் முன்னெடுத்தால் மட்டுமே தமிழ் மக்கள் நம்முடன் நிற்பார்கள். அப்படி தன்னாட்சி அதிகாரத்தை ஆதரிக்கக்கூடிய மக்களால் தான் ஈழ தேசத்தின் விடுதலைக்கு கை கொடுக்க முடியும். இல்லை என்றால் அவர்களால் கை கொடுக்க முடியாது. அதனால்தான் நமக்கு தமிழ்நாட்டு மக்களையும் நாம் காப்பாற்ற வேண்டும், ஈழத்திற்கான விடுதலையையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் தேசிய இன விடுதலையும் நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்தியாவில் ஒரு சில வடகிழக்கு மாநிலங்களை தவிர, காஷ்மீரை தவிர, எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கோருகின்ற பஞ்சாபை தவிர வேறு யாரும் தேசிய இன விடுதலை அரசியலை முன்னெடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் தேசிய இன விடுதலைக்கு ஒரு தலைவர் இருந்தார், தந்தை பெரியார். பெரியாரியம் என்பது தமிழ் தேசிய விடுதலை அரசியலின் கூறு. பெரியார் எதைத்தான் சொன்னார்? என்ன சொன்னார்? நீ 40 MP இருக்கலாம், அவர்களுக்கு அது தேவையில்லை. ஆனா நீ தனியா நீ வேணாம், என்னை விற்று, என்னுடைய மொழி வேறு, பண்பாடு வேறு, என்னால் ஆட்சி அமைத்துக் கொள்ள முடியும், என்னால் ஆள முடியும் என்று கடைசி அவருடைய பேரவையில் அதைத்தானே சொல்லிவிட்டு சென்றார். பெரியாரின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய யாருமே தமிழ் தேச விடுதலை அரசியலை பேசுவதில்லை. ஏன் என்பதுதான். சாதிய விடுதலையை பற்றி பேசலாம், பெண்ணுரிமை விடுதலையை பற்றி பேசலாம், சமூக விடுதலையை பற்றி பேசலாம்,
எதை பற்றி வேணுமானால் தமிழ் தேசிய விடுதலையை பற்றி பேசுவதில்லை, அது பேச வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு அல்லது எந்த தேசிய இன மக்களாக இருந்தாலும் தாயக உரிமைதான் முதல் ஜனநாயக உரிமை. அடுத்த உரிமைகள் தான் அதுக்கு பிறகுதான். என்னை நான் ஆண்டு கொள்கிறேன், என் தேசம் என்னுடையது, அதை நான் தான் ஆள வேண்டும் என்று கோருகின்ற ஜனநாயக உரிமைதான் அடிப்படையான உரிமை என்பதுதான் உண்மை. அதை நோக்கி நாம் பயணிக்கவில்லை என்றால் யாராரோ சொல்லுகின்ற அந்த அரசியல், இன்றைக்கு நடைமுறையில் நாம் பார்க்கின்ற அரசியலில் நாம் கரைந்து போய்விடுவோம். என்ன அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம்? யூடியூபர் சொல்லுகின்ற அரசியலும், விவாத மேடைகளில் சொல்லப்படுகின்ற அரசியலும், போலி ஜனநாயகவாதிகளும் போலி தமிழ் தேசியவாதிகளும் கூக்குரலிட்டு பேசுகின்ற அரசியலை காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். போலி தமிழ் தேசியவாதிகள் என்றால் இந்த போலி ஜனநாயகவாதிகளை சொல்லுவோம், போலி கம்யூனிஸ்டுகளை சொல்லுவோம், போலி புரட்சியாளர்களை சொல்லுவோம். அது போல போலி தமிழ் தேசியவாதிகளும் இருக்கிறார்கள். போலி தமிழ் தேசியவாதிகள் வலதுசாரிகள், உண்மையான தமிழ் தேசியவாதிகள் தான் இடதுசாரிகள். ஆனால் முதலாளித்துவத்தில் போலி இல்லை, போலி முதலாளித்துவம் இல்லை, போலி கார்ப்பரேட்டுகளுக்கு இல்லை, போலி ஏகாதிபத்தியம் இல்லை, போலி முதலாளித்துவம் இல்லை. ஆனால் நம்மை அழிப்பதற்காக போலிகள் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் முன்னெடுத்தால் போலி தமிழ் தேசியவாதிகளும் மற்றவர்களும் ஒதுங்கி விடுவார்கள். இந்த நூல் அதைத்தான் கூறுகிறது. ஐயா அவர்கள் 2009 நிறுத்திய அந்த தன் வரலாறு என்பது தொடரப்பட வேண்டும். அந்த தொடர்வதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.